ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராண்டா பைரன் எழுதின மாயாஜாலம் புக்கோட எக்ஸசைஸ் 11 தான் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 10 டேஸும் நம்ம எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணோம்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம நன்றி உணர்வை வந்து செலுத்த போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் கிடைத்த விஷயங்களுக்கு, அதாவது ஆசீர்வாதமாக நீங்கள் நினைக்கக்கூடியவற்றுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் பண்ணியிருந்தோம். 2ஆம் நாள் ஒரு கூழாங்கல்ல தொட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கு அந்த கூழாங்கல்ல உள்ளங்கையில் வச்சு அதுக்கு நன்றி சொல்லியிருந்தோம். 3ஆம் நாள் நம்மளுடைய உறவுகளுக்கு நம்ம நன்றியை வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் 4ஆம் நாள் வந்து நம்முடைய உடல் மன ஆரோக்கியத்திற்கு நன்றியை செலுத்தியிருந்தோம். 5ஆவது நாள் நமக்கு கிடைத்த எல்லா பணத்திற்கும் வந்து நன்றியாக இருந்தோம். 6ஆவது நாள் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு வந்து நம்ம நன்றியை சொல்லியிருந்தோம். 7ஆவது நாள் எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து அதற்கு நன்றி சொல்லியிருந்தோம். 8ஆம் நாள் நமக்கு கிடைத்த உணவுக்கும் நீருக்கும் வந்து நன்றியை செலுத்தியிருந்தோம். 9ஆம் நாள் நம்ம செலுத்த வேண்டிய பில்லுக்கு எல்லாமே வந்து நன்றியை சொல்லியிருந்தோம். அண்ட் 10ஆம் நாள் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களோட மேலே ஒரு மாயப்பொடியை தூவது போல கற்பனை செஞ்சு நன்றியை வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதன் வரிசையில் இன்றைக்கி 11ஆவது நாள் பயிற்சியாக நமக்கு கிடைத்த எல்லாவற்றுக்கும் வந்து நம்ம நன்றி சொல்ல போகிறோம். உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றியாக வந்து இருக்க போகிறோங்க. நம்ம காலையில் நம்ம படுக்கையை விட்டு எழுந்து நடமாடுறதுக்கே நம்ம வந்து ஒரு நன்றியை வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாடகை வீடோ சொந்த வீடோ இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை கொடுத்த இறைவனுக்கும் வந்து நன்றியை சொல்ல போகிறோம். அந்த வீட்டில் உள்ள பொருட்களுக்கு நன்றியாக இருக்க போகிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருள் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதுக்கு நன்றியாக இருக்க போகிறோம். நம்ம உடுத்துகிற உடையிலேருந்து அணியிற காலணியிலேருந்து அணியிற அணிகலன்கள் வரை எல்லாவற்றுக்கும் வந்து நம்ம நன்றி உணர்வாக இருக்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம வாயை விட்டு வந்து நன்றி நன்றின்னு சொல்ல போகிறது இல்லைங்க. அதை பார்க்கும்போதே ஓகே, இதெல்லாம் பிளெஸிங்ஸால் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம உணர்வு பூர்வமாக அதை வந்து கிராட்டிடியூடோட பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தோட அறிகுறி தான் இன்றைக்கி நான் வந்து 3:55க்கெலாம் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். ஸோ இதுவுமே வந்து நான் இவ்வளோ நாள் நன்றி உணர்வை செலுத்துனதுனால தான் இதை என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து நன்றியோடு பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாவற்றின் மீதும் வந்து ஒரு மதிப்பு வந்து தோன்றும். ஸோ எதையும் வந்து ஈஸியாக வெறுக்கவே வந்து நம்மளால் முடியாதுங்க. அதே சமயம் வீண் செலவு பண்ணாமல் அதிக பொருட்களையும் குறைத்து கொள்ளணும். இதுதான் 11ஆவது நாள் பயிற்சி.